உங்கள் அனைவருக்கும் எல்லோருக்கும் என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இந்த கூட்டம் மிகவும் முக்கியமான கூட்டம். நமது தியாக தலைவி அன்னை சோனியா காந்தி அவர்களுடைய பிறந்த நாள் விழாவை நாம் கொண்டாடுகிறோம். இந்த விழாவை நாம் மிக முக்கியமான கட்டத்திலே கொண்டாடுகிறோம். என்னுடைய நண்பர்கள் எல்லாம் மேடையிலே பேசுகிற பொழுது மிக அழகாக சொன்னார்கள். ஒவ்வொருவரும் மிக அழுத்தமாக சொன்னார்கள். அன்னை சோனியா காந்தி அரசியலுக்கு 1996 காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய மூத்த தலைவர்களால் தாயே வருக, இந்திய நாட்டை தலைமை பொறுப்பினை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று இந்திய நாடு அன்னை சோனியா காந்தியிடம் தலைவணங்கி நின்றது 1996. ஆனால் அதற்கு முன்னால் 30 ஆண்டுகளுக்கு முன்னாலே அன்னை சோனியா காந்தி அவர்கள் இந்தியாவினுடைய திருமகனாக, இந்திய நாட்டினுடைய மருமகனாக, இந்திய நாட்டில் உள்ள தியாகத்தினுடைய திருவிளக்கினுடைய குடும்பத்தினுடைய தலைவியாக அன்னை சோனியா காந்தி அவர்கள் இந்த நாட்டிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தாலும் சரி, ஆனால் நமது அருமை தலைவர், நமது உத்தம தலைவர் ராஜீவ் காந்தி அவர்களினுடைய மரணத்திற்கு பின்னால் தமிழகத்திலே இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் இருந்தது. எல்லோரும் சொன்னார்கள், தண்ணீர் விட்டு வளர்த்தோம், சர்வேசா இப்பயிரை கண்ணீரால் காத்தோம், கருக திருவுலமோ என்றெல்லாம் பாரதி பாடினார். அந்த பாட்டு நமது அருமை தலைவர் ராஜீவ் காந்தி அவர்கள் அகால மரணம் அடைந்ததற்கு பின்னாலே காங்கிரஸ் பேரியக்கம் தள்ளாடி கொண்டிருந்த நேரத்திலே தலைமை பொறுப்பினை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்தியாவே குரல் கொடுத்து அன்னை அவர்கள் 1997 இந்த நாட்டினுடைய மகத்தான காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தலைமை பொறுப்பினை அன்னை சோனியா காந்தி அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இன்று அவர்கள் ஏற்றுக்கொண்டு இந்திய வரலாற்றில் 5 முறை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக பொறுப்பேற்று அந்த பதவியை அலங்கரித்த பெருமை அன்னை சோனியா காந்திக்கு மட்டும்தான் இந்தியாவில் இருக்கிறது என்பதை இந்த நாட்டுக்கு நாம் சொல்லித்தான் ஆக வேண்டும். ஆக அருமை அன்னை சோனியா காந்தி அவர்கள் இந்த நாட்டினுடைய தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கிறார்கள். ஏற்றுக்கொண்டு யூபிஏ சேர்மனாக யுனைடெட் புரோகிரசிவ் அலையன்ஸ் இந்த அணியினுடைய தலைமை பொறுப்பினை அன்னை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். நேஷனல் அட்வைசரி கவுன்சில் தேசிய ஆலோசனை குழுவினுடைய கூட்டத்தின் தலைவராக அன்னை சோனியா காந்தி அவர்கள் இந்த நாட்டினுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். யூபிஏ சேர்மன், நேஷனல் அட்வைசரி சேர்மன் ஆக 2 பொறுப்பினையும் அன்னை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்ட நண்பர்களே, இந்தியாவை பண்டித ஜவஹர்லால் நேருவுக்கு பின்னால், அன்னை இந்திராவிற்கு பின்னால், அருமை தலைவர் ராஜீவுக்கு பின்னால் இந்திய நாட்டை வழிநடத்துகிற அசாத்தியமான துணிச்சலோடு அந்த பொறுப்பை ஏற்று அன்னை சோனியா காந்தி அவர்கள் இந்த நாட்டை வழிநடத்துகிறார்கள். நான் நிறைய பேச வேண்டும், ஆனாலும் நண்பர்களே, அன்னை சோனியா காந்தியினுடைய பிறந்த நாள். நான் ஒரு முடிவை எடுத்தேன். ஒரு நாள் இந்த பகுதிக்கு நான் வருகை தருகிற பொழுது என்னுடைய தம்பி புனிதவேல் அவர்கள் என்னை கேட்டார்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் 5 நிமிடம் என்னோடு வர முடியுமா என்று கேட்டார். நான் சொன்னேன், உங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் மனைவி, குழந்தை, தாயை காட்டிலும் நான் நேசிக்கிற ஒரே தலைமை அன்னை சோனியா காந்தி ஏற்றுக்கொண்டிருக்கிற தலைமையை மட்டும்தான் நான் விரும்புகிறேன். என்னை எங்கே அழைத்தாலும் நான் வருவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று என் தம்பியிடம் நான் சொல்லி என்னை அழைத்துக் கொண்டு சென்றார். மேடையிலே ஒரு தங்கை பேசினார். அழகான கன்னி பேச்சு, அற்புதமான பேச்சு.
அந்த பேச்சை கேட்டு உண்மையிலே நான் வியந்து போனேன். அற்புதமான பேச்சு. அருமை தங்கை என்னை அழைத்து சொன்னார், எங்களுக்கெல்லாம் பயன்படுகிற வகையில் ஒரு நலத்திட்டத்தை நீங்கள் அறிவிக்க வேண்டும். நாங்கள் எல்லாம் பயன்படுகிற வகையில் ஒரு மகத்தான செயல் திட்டத்தை நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்று அருமை தங்கை என்னிடம் சொன்னார்கள். அங்கேதான் உங்கள் அண்ணன் விஸ்வநாத நாடாளுமன்ற உறுப்பினர் நான் முடிவெடுத்தேன். எங்கள் அன்னை சோனியா காந்தியினுடைய பிறந்த நாள் 67 பேருக்கு தையல் இயந்திரத்தை இந்த மண்ணில் கொடுக்க வேண்டும் என்பதை நான் முடிவெடுத்தேன். பாரதி அற்புதமான கவிதைகள் எழுதுவார். அந்த கவிதைகள் மிக அழகான கவிதைகள் எல்லாம் சொல்லும். ஒரு பெண் எப்படி தன் வாழ்க்கையை துவங்கினாள் என்பதை அந்த காலத்திலே எழுதுகிறார். ஒட்டடை கோலும் கையும் உள்ளமும் விழியும் சேர்த்தாள். ஒரு பெண் எப்படி இருக்கிறாள் என்பதை பாரதி எழுதுகிறான் அழகாக. ஒட்டடை கோலும் கையும் உள்ளமும் விழியும் சேர்த்தாள். கட்டிய சிலந்தி கூடு கரையான் கோட்டையெல்லாம் தட்டியே பெருக்கி தூய்மை தன் அரசு ஆளச் செய்ய தையலை தொட்டால் தையல் என்று பாரதி மிக அழகாக எழுதியிருக்கிறான் கவிதையில். இந்த கவிதை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ஒரு காலத்தில் 50-60 ஆண்டு காலத்திற்கு முன்னால் அவளைகளாக இருக்கிற பெண்களுக்கு, ஆதரவு இல்லாத பெண்களுக்கு, கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு, வாழ்க்கையில் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிற பெண்களுக்கு நிறைவான உயர்ந்த தொழில் இந்த தையல் தொழிலை தவிர வேறு தொழில் ஒன்றும் கிடையாது. அதைத்தான் பாரதி சொல்லுகிறான். எப்படி சொல்லுகிறான் தெரியுமா? தன் அரசு ஆளச் செய்ய ஒட்டடை கோலும் கையும் உள்ளமும் விழியும் சேர்த்தால் கட்டிய சிறந்து கூடு கரையான் கூட்டை எல்லாம் தட்டிய பெருக்கி தூய்மை தன் அரசு ஆளச் செய்ய சோனியா காந்தியினுடைய அரசை ஆளச் செய்ய தையலை தொட்டு அவர் வாழ்க்கையை தொடங்க வேண்டும் என்பதற்காகத்தான் அண்ணன் இந்த முடிவை நான் மிக தெளிவாக எடுத்தேன். 67 பேருக்கு தையல் இயந்திரத்தை தருகிறோம். 67க்கு மட்டும்தான் அண்ணன் சொந்தமல்ல. எங்கள் இயக்கம் பல நூறு சாதனைகளை செய்திருக்கிறது. இந்த பல நூறு சாதனைகளை சொல்லித்தான் ஆக வேண்டும். தலைவர்கள் நிறைய பேசியிருந்தார்கள், அற்புதமான பேச்சாளர்கள். ஆனால் காலத்தின் கருதி அவர்கள் எல்லாம் பேச்சை குறைத்துக் கொண்டார்கள். அன்னை சோனியா காந்தி அவர்கள் வருகிற ஜனவரி மாதம் 2013ஆம் ஆண்டு துவங்குகிறது. நன்றாக குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிற பெண்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி. எங்கள் அன்னை சோனியா காந்தி அவர்கள் 2013 அநேகமாக இன்று தேதி 9 அன்னை சோனியா காந்தி பிறந்த நாள். இன்னும் 21 நாள் மிகச்சரியாக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 21 நாட்களுக்கு பின்னால் அன்னை சோனியா காந்தி மகத்தான திட்டத்தை இந்தியாவிலே அறிவிக்க இருக்கிறார்கள். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி. அந்த திட்டம் என்ன திட்டம் தெரியுமா? டைரக்ட் கேஷ் டிரான்ஸ்பர் என்கிற ஒரு திட்டத்தை நாடாளுமன்றத்திலே மத்திய உள்துறை அமைச்சர் விரைவில் ஜனவரி 1ஆம் தேதி அன்னை சோனியா காந்தி அவர்கள் தலைமையிலே அறிவிக்க இருக்கிறார்கள். அப்படி என்றால் என்ன? டைரக்ட் கேஷ் டிரான்ஸ்பர் திட்டம் என்றால் என்ன திட்டம் தெரியுமா? மத்திய அரசு பல நிதிகளை மாநிலத்திற்கு கொடுக்கிறது. ஆனால் கொடுக்கிற நிதிகளை எல்லாம் மாநில அரசு தன் வசப்படுத்திக் கொள்ளுகிறது. தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் தலைவாசலில் மாமல்லபுரத்திலே மிகப்பெரிய கூட்டம். இதையெல்லாம் சொல்லித்தான் வேண்டும். மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களுடைய காதுகளுக்கு இந்த செய்தி போகத்தான் வேண்டும் என்பதற்காகத்தான் உங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் நான் அந்த கூட்டத்தை இங்கே தேர்வு செய்தேன் என்பதுதான் அதில் ஒரு சூசகமான உண்மை. தமிழக முதலமைச்சருடைய தலைவாசல் இது. தலைவாசலில் நடக்கிற காங்கிரஸ் கட்சியினுடைய மகத்தான பொதுக்கூட்டம். கிட்டத்தட்ட 40-45 ஆண்டுகள் திராவிட இயக்கங்கள் மத்திய